மத்த மேட்ச் விளையாடுறதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. ஃபைனல்ல விளையாடணும். அதுதான் முக்கியம். இப்படி வந்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலி பட்டைய கிளப்பிட்டாருங்க. ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் போனாலும், நான் நின்னு காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டாரு. இன்னைக்கு இந்தியாவுக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்ச்ல, நம்ம இந்தியா தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணோம். இத வந்து பார்த்தோனே, சரி நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கும். பவர் பிளேல நம்ம மாஸ் காட்டிர்லாம். ரோஹித் சர்மா, விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்ட்டிங்லேயே 4 எல்லாம் அடிச்சு அசத்துனாருங்க. சரி இப்படியே அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க 2வது ஓவர் பவுலிங் போட கேசவ் மகாராஜ் வந்தாரு. வந்த மனுஷன் ரோஹித் சர்மா வந்து தூக்கிட்டாரு. அவரோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அடுத்த அதே ஓவர்ல ரிஷப் பண்ட்டையும் டக் அவுட் பண்ணிட்டாருங்க. என்னதான் 2 விக்கெட் போனாலும் சூரியகுமார் யாதவ் இருக்காருப்பா. இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாரி இந்த மேட்ச்லயும் பட்டைய கிளப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சூரியகுமார் யாதவும் ரொம்ப வேகமாவே ரபாடாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இதனால நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு 34 ரன்னுக்கே 3 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம். இத வந்து பார்த்தவுடனே அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அப்பதாங்க விராட் கோலி, "நான் இருக்கேன்ப்பா. நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்லி மனுஷன் ஒரு சூப்பரான ஆங்கரிங் இன்னிங்ஸ வந்து குடுத்தாரு. அவரு கூட அக்சர் பட்டேல் வந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாருங்க. அவர் பாட்டுக்கு இன்னைக்கு 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாரு. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கன்டின்யூ நினைக்கும்போது, அக்சர் பட்டேல் வந்து தேவையில்லாம ரன் அவுட் ஆயிட்டாருங்க. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சிவம் துபே வந்தாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாரோ? இன்னைக்காவது நல்ல இன்னிங்ஸ குடுப்பாரான்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. சிவம் துபேய பொறுத்தவரைக்கும் அவரோட பங்குக்கு 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கெளப்பி நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து குடுத்தாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி இருந்து, என்னோட பங்க நான் கரெக்ட்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க. சரி எப்படியும் விராட் கோலி வந்து கடைசி வரைக்கும் நின்னு விளையாண்டுருவாரு. கடைசி வரைக்கும் நின்னு பட்டைய கிளப்பிருவாருன்னு நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபேவும், ஹர்திக் பாண்டியா விளையாண்டனால, கடைசில 20 ஓவர் முடிவுல நம்ம இந்தியா வந்து 176 ரன் வந்து எடுத்திருக்காங்கங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்குன்னா, இதுக்கு முக்கிய காரணம் விராட் கோலியோட இன்னிங்ஸ் தாங்க. மனுஷன் வந்து 59 பால்ல 76 ரன் எடுத்து பட்டைய கிளப்பியிருக்காரு. இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னப்பா வந்து பட்டைய கிளப்பியிருக்காரு. இன்னைக்கும் விராட் கோலி வந்து ஸ்லோவா தான் வந்து விளையாண்டுருக்காரு. அப்படி ஒண்ணும் அதிரடியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கம் போல அவர் மேல ஈஸியா விமர்சனங்கள வந்து வைக்கலாம். ஆனா ஃபைனல் மாரி பிரஷரான மேட்ச்ல ஸ்டார்ட்டிங்லயே 3 விக்கெட் பறி போய் தத்தளிக்கும்போது, அந்த சமயத்துல அந்த ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல வந்து ஆங்கரிங் இன்னிங்ஸ் விளையாடுறது ஒண்ணும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லங்க. ஏன்னா இன்னைக்கு விராட் கோலி மட்டும் போன மேட்ச்ல விளையாண்டு அவுட் ஆன மாரி அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். விராட் கோலி நின்னு ஒரு பொறுப்பான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தினனால தான், அக்சர் பட்டேலும் அவர் கூட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு அதிரடியா வந்து விளையாண்டாரு. விராட் கோலி மட்டும் வேகமா அவுட் ஆயிருந்தாரு. ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். அதனால இவ்ளோ தூரம் ஸ்கோர் வந்திருக்குன்னா, இன்னைக்கு அவர் குடுத்த இன்னிங்ஸ் தாங்க வந்து காரணம். அதனால கோலி ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு அவர் குடுத்த இன்னிங்ஸ பார்த்து பயங்கரமா வந்து ஹேப்பி ஆயிட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு பிட்ச பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஸ்கோர் வந்து நல்ல ஸ்கோர் மாரி தாங்க வந்து தெரியுது. அதனால நம்ம பவுலிங் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, பவர் பிளேல கொஞ்சம் ரன்ன கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இந்த மேட்ச வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்து எடுத்துடலாம். அத விட்டுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவ பவர் பிளேல வந்து அடிக்க விட்டுட்டோம். ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிருங்க. ஆனா பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்க மாரி தான் வந்து தெரியுது. ஏர்லியராவே விக்கெட்ஸ வந்து விட்டு குடுத்துடுறாங்க. ரொம்ப திணர்றாங்க. இந்த ஒரு விஷயத்த சாதகமா பயன்படுத்தி, நம்ம அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச ஈஸியா வின் பண்ணி கப்ப தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியா வந்து பேட்டிங்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பவுலிங்ல என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.